Hi all, welcome to Smart Learning Center. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கோட் நம்பர் 45 கொஸ்டின் நம்பர் 64 அதை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ அப்போ என்ன கொடுத்திருக்காங்க மேட்ச். சோ அப்போ லிஸ்ட் 1 2 கொடுத்திருக்காங்க. இதுல என்ன பண்ணனும் கரெக்ட்டா மேட்ச் பண்ணனும். அப்ப இங்க என்ன இருக்கு அப்படிங்கறத பாருங்க. செட் ஆஃப் மாலிக்யூல் கொடுத்திருக்காங்க, அதோட ஹைபிரிடைசேஷன் அண்ட் ஷேப். சோ அப்போ ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிக்கிறது தான் இங்க என்னது ஆக்சுவல் கொஸ்டின். அப்ப ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணனும் கரெக்டான ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். சோ அப்ப இது எப்படி எந்த மாலிக்யூல் கொடுத்தாலும் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல்ல ஆல்ரெடி வீடியோவும் போட்டிருக்கோம். சோ அப்ப இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த ஒரு ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கிறது என்ன அப்படின்னு பார்க்கலாம். சோ அப்ப இந்த ஃபார்முலா அப்படிங்கிறது சிம்பிள் தான். ஹைபிரிடைசேஷன் இஸ் ஈக்குவல் டு half into number of valence electron in central atom. ஓகேவா? சோ அப்போ central atom valence electron. ஓகே, சோ அப்போ half அப்படிங்கிறது காமன், central atom valence electron அப்படிங்கிறது எழுதிக்கணும், பிளஸ் நம்பர் ஆஃப் மோனோவேலண்ட் ஆட்டம். சோ அப்போ எந்தெந்த ஆட்டம்க்குலாம் சிங்கிள் பாண்ட் இருக்கு அதுதான் நம்ம மோனோவேலண்ட் ஆட்டம்னு சொல்லுவோம். சோ அப்போ நம்பர் ஆஃப் மோனோவேலண்ட் ஆட்டம். அப்போ டைவேலண்ட் இருந்தது அப்படின்னா என்ன பண்ணிடலாம் நெக்லெக்ட் பண்ணிடலாம். தென் அதுக்கு அடுத்து பிளஸ் ஆர் மைனஸ் சார்ஜ். அப்ப எந்த சார்ஜை நம்ம பிளஸ் பண்ணுவோம் நெகட்டிவ் சார்ஜ். சோ அப்ப நெகட்டிவ் சார்ஜ் எதை இண்டிகேட் பண்ணுது எலக்ட்ரான் எக்ஸஸா இருக்கிறத இண்டிகேட் பண்ணுது. சோ அப்ப இங்க நம்ம பாக்குறது எல்லாமே என்னது எலக்ட்ரான் தான். ஓகேவா? சோ அப்ப எலக்ட்ரான் காண்டி தான் நம்ம கால்குலேட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ ஒரு ஆட்டமோட வேலன்சில இருக்கிற எலக்ட்ரான்ஸ் தான் என்ன பண்ணுது அந்த ஷேப்புக்கே ரீசனா இருக்கு. அப்ப எலக்ட்ரான்ஸ் தான் இன்னொரு எலக்ட்ரானோட கம்பைன் ஆகுறதுனால என்ன ஆகுது பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. சோ அப்ப இதுல பாருங்க இதுதான் ஹைபிரிடைசேஷனுக்குள்ள காமன் ஃபார்முலா. இதுல இருந்து நம்ம இந்த ஹைபிரிடைசேஷன் அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அண்ட் அதோட ஷேப்பையும் நம்ம கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். சோ அப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க இந்த ஃபார்முலாவை நான் ஏக்கு அப்ளை பண்றேன். ஓகேவா? சோ அப்போ ஏல ஹைபிரிடைசேஷன். சோ அப்போ half into என்ன இருக்கு ஏல XeO3 இருக்கு. சோ அப்போ Xe அப்படிங்கிறது என்னது xenon. சோ அப்போ xenonோட வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படின்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, என்ன பண்ணிடணும் ஹாலஜன் அதாவது நோபல் கேஸோட கான்ஃபிகரேஷன் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ இதுல கொடுத்திருக்க சென்ட்ரல் ஆட்டம் எல்லாமே உங்களுக்கு நோபல் கேஸ் தான் கொடுத்திருக்காங்க, அதுவும் என்ன xenon மட்டும் தான். அப்போ ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், xenon, ரேடான். சோ இது எல்லாத்துக்கும் என்னதுதான் வேலன்சி சேம் தான், ஹீலியம் மட்டும் எக்ஸெப்ஷன். சோ மித்த எல்லாத்துக்கும் என்ன இருக்கும் வேலன்சில 8 எலக்ட்ரான் இருக்கும். ஓகே, சோ அப்ப சென்ட்ரல் ஆட்டமோட வேலன்சி அப்படிங்கிறது என்னது 8 எலக்ட்ரான். தென் அதுக்கு அடுத்து மோனோவேலண்ட் ஆட்டம் இங்க எதுவும் இருக்குதா ஆக்சிஜன் அப்படிங்கிறது நமக்கே தெரியும் O2 மைனஸ் தான். அப்ப இங்க என்னது இது வந்து டைவேலண்ட். சோ அப்ப அதோட நம்பர் எதுவும் இங்க என்ன பண்ண வேணாம் மென்ஷன் பண்ண தேவையில்ல. சோ அப்போ 8 அது மட்டும் தான் இருக்கு. தென் அதுக்கு அடுத்து சார்ஜ் எதுவும் இருக்கா அந்த மாலிகுலுக்குள்ள சார்ஜ் அப்படிங்கிறது பவர்ல இருக்கிறது. சோ அப்போ பவர்ல இங்க எதுவுமே இல்ல. சோ அப்போ நோ ப்ராப்ளம். சோ அப்போ இங்க ஆன்சர் என்ன வருது 4 ன்னு வருது. பட் இங்க பாருங்க 4 அப்படின்னு ஆன்சர் கிடைச்சிருக்கு, ஆனா xenonல 3 தான் என்ன ஆயிருக்கு ஆட் ஆயிருக்கு. சோ அப்போ இதை எப்படி நீங்க செப்பரேட் பண்ணிக்கலாம் 3 bond pair 1 lone pair. ஓகேவா? 3 bond pair 1 lone pair. சோ அப்ப இந்த 3 bond pair அப்படிங்கிறது தான் என்னது 3 பாண்ட். சோ அப்போ ஹைபிரிடைசேஷன்ல இந்த 4 சொல்லணும். அப்போ 1 இருந்தது அப்படின்னா S, 2 னா sp, 3 னா sp2 and 3 னா அதாவது இதுல 3 வருதுன்னா என்ன அர்த்தம் sp2 வரும், 4 வருது அப்படின்னா sp3 வந்துரும். சோ அப்ப sp3 ஹைபிரிடைசேஷன் அப்படின்னு இருக்கு. தென் அடுத்து பார்த்தோம்னா என்ன இருக்கு 3 bond pair இருக்கு, ஒரு லோன் பேர் இருக்கு. அப்ப sp3 ஹைபிரிடைசேஷன் அப்படின்னா காமனா நம்ம என்ன நினைப்போம் sp3 ஹைபிரிடைசேஷன் அதாவது இதுல 4 ன்னு வேல்யூ வந்தா sp3 ஹைபிரிடைசேஷன். ஆனா இங்க 4மே பாண்டா இருந்தா மட்டும்தான் அது என்னவா இருக்கும் டெட்ராஹீட்ரலா இருக்கும். இங்க 3 தானே பாண்ட், ரிமைனிங் ஒன்னு என்னது லோன் பேர். அப்ப அந்த லோன் பேர் என்ன பண்ணும் அந்த 3 பாண்ட் இந்த மாதிரி புல் பண்ணுமே தவிர அந்த லோன் பேர் என்ன ஆகாது ஸ்ட்ரக்சர்ல இன்வால்வ் ஆகாது. சோ அதனால அந்த ஸ்ட்ரக்சர்ல இன்வால்வ் ஆகாததுனால டெட்ராஹீட்ரல் ஷேப்னு சொல்ல முடியாது. அப்ப இதை மட்டும் பார்த்தா எப்படி தெரியுது கீழே உள்ளது பிரமிடல் மாதிரி தெரியுதா?
சோ அப்போ sp3 அப்படிங்கிறது என்னதான் டெட்ராஹெட்ரலா இருந்தாலும் லோன் பேர் ஒன்னு பிரசன்ட் ஆகுறதுனால இதை மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். சோ அதனால இதோட ஷேப் என்னவா இருக்கும், அதாவது எக்ஸ்க்ளூட் ஒன் லோன் பேரை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டோம்னா என்ன ஆயிடும், இதோட நேம் பிரமிடல் அப்படின்னு வந்துடும். சோ அப்போ அந்த ஆப்ஷன்ல எங்க இருக்கு sp3, சோ அப்போ பிரமிடல் இருக்கா. சோ அப்போ ஆப்ஷன் ஏக்கு என்னது 2 தான் ஆன்சர். தென் அதுக்கு அடுத்து செகண்ட் காம்பவுண்டுக்கு இதே ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். சோ அப்போ ஹைபிரிடைசேஷன் இஸ் ஈக்குவல் டு half into சேம் சென்ட்ரல் ஆட்டம். சோ அப்போ சென்ட்ரல் ஆட்டம் எது வந்தாலும் இங்க என்னதுதான் 8 தான். ஏன் இது எல்லாமே என்னது நோபல் கேஸ். சோ அப்போ வேலன்சி அப்போ கம்ப்ளீட்லி ஃபில்ட் இருக்கும். ஆக்டெட்னு சொல்லுவோமா. சோ அப்போ அந்த A2 கம்ப்ளீட்டா ஃபில்ட் ஆயிருக்கு. தென் அதுக்கு அடுத்து மோனோ வேலண்ட் ஆட்டம் இங்க இருக்கா. சோ அப்போ ஃப்ளூரின் அப்படிங்கிறது என்னதுதான் மோனோ வேலண்ட். அப்ப எத்தனை தடவை இருக்கு 2 டைம்ஸ் இருக்கு. சோ அப்போ 2 ஆட் பண்ணிக்கலாம். இங்க எதுவும் சார்ஜ் கொடுத்திருக்காங்களா, நோ. சோ அப்போ சார்ஜ் தேவையில்ல. சோ அப்போ ரிமைனிங் என்ன இருக்கு 8 plus 2 10, 10/2 5. சோ அப்போ 5 வருது அப்படின்னா ஒரு s p ஆர்பிட்டால் அப்படிங்கிறது 3 தான். சோ அப்போ 4 வந்துருச்சு. தென் அதுக்கு அடுத்து என்ன இருக்கும் d. சோ அப்போ sp3d அப்படிங்கிற ஹைபிரிடைசேஷன் இருக்கு. சோ அப்போ இந்த மாதிரி 5 பாண்ட் வருது அப்படின்னா நார்மலா எப்படி கனெக்ட் ஆயிருக்கும்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ஆட்டம்ல 3 இருக்கும். சோ இது பாக்குறதுக்கு ட்ரைகோனல் பிளேனார் மாதிரி இருக்கும். அண்ட் அடுத்த ரெண்டு என்ன இருக்கும், above the plane ஒன்னு below the plane ஒன்னு இருக்கும். சோ இப்ப ட்ரைகோனல் பைபிரமிடல் மாதிரி இருக்கும். ஆனா இங்க இந்த 5மே பாண்டா இருக்கா அப்படிங்கிறது தான் இங்க கொஸ்டின். அப்ப இங்க பாருங்க இந்த 5ல எத்தனை பாண்ட் பேர் இருக்கு அப்படின்னா இங்க எத்தனை ஆட்டம் அட்டாச் ஆயிருக்குன்னு பார்க்கணும். அப்ப xenonல எத்தனை ஆட்டம் அட்டாச் ஆயிருக்கு, 2 தான். அப்போ இந்த 5 எப்படி செப்பரேட் பண்ணும், 2 and 3 செப்பரேட் பண்ணும். அப்ப அந்த 2 தான் என்னது பாண்ட் பேர், 3 இது என்னவா இருக்கும் லோன் பேரா இருக்கும். அப்ப இதுல பாருங்க இப்போ இங்க இந்த 3 இது என்னவா இருக்கு லோன் பேரா இருக்கு. மேலையும் கீழையும் மட்டும் தான் என்ன இருக்கு ஃப்ளூரின் இருக்கு. அப்ப லோன் பேரை நம்ம என்ன பண்ண மாட்டோம் ஷேப்ல எடுத்துக்க மாட்டோம். சோ அப்போ இந்த லைனை மட்டும் தான் என்ன பண்ணுவோம் ஷேப்ல எடுத்துப்போம். சோ அதனால ஒரு கோடு மாதிரி இருக்கா. சோ அதான் என்னது லீனியர். சோ அப்போ sp3d லீனியர் அப்படின்னு எங்க இருக்கு இங்க இருக்கு. சோ அதான் என்னது ஆன்சர். தென் அதுக்கு அடுத்து தேர்ட் காம்பவுண்ட். சோ இப்போ C க்கு ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிச்சா half into, சோ இதுக்கும் 8. ஆக்சிஜன் அப்படிங்கறது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் டைவேலன்ட். ஃப்ளூரின் மட்டும் தான் என்னது மோனோவேலன்ட், அது 4 டைம்ஸ் இருக்கு. சோ அப்ப 8 plus 4 12, 12 2 ஆல டிவைட் பண்ணா 6. சோ அப்ப 6 எப்படி வரும், ஒரு s 3 தான் p. சோ அப்ப இங்க என்ன வந்திருக்கு 4 வந்திருக்கு. இன்னும் ரிமைனிங் 2 தேவை. சோ அப்போ d ல 2 எடுத்துக்கலாம். சோ அப்ப 2 எடுத்துட்டோம்னா இது என்ன வந்துரும் sp3d2. சோ அப்போ 6 வந்தது அப்படினாலே 4 ஆட்டம் சேம் பிளேன்ல இருக்கும். இங்க எப்படி 3 ஆட்டம் சேம் பிளேன்ல இருந்ததோ இங்க சென்ட்ரல் ஆட்டம்ல இருந்து 4 ஆட்டம் என்ன இருக்க போகுது சேம் பிளேன்ல இருக்க போகுது. தென் ரிமைனிங் 2 எப்படி இருக்கும், ஒன்னு above the plane இன்னொன்னு below the plane இருக்கும். பட் இதை நம்ம என்ன சொல்லிடக்கூடாது ஸ்கொயர் பைபிரமிடல்னு சொல்லிடக்கூடாது. இங்கே சொன்ன மாதிரி இங்கே ட்ரைகோனல் பைபிரமிடல்னு சொன்ன மாதிரி இங்க ஸ்கொயர் பைபிரமிடல் சொல்லக்கூடாது. இங்க என்னன்னு சொல்லணும், இதை நீங்க கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அதை நீங்க எந்த சைடு திருப்பினாலும் ஒரே மாதிரி இருக்கும். இதோட நேம் என்னவா இருக்கும் ஆக்டாஹெட்ரலா இருக்கும். பட் இங்க லோன் பேர் பிரசன்டா இருக்கா இல்லையாங்கிறத மட்டும் நம்ம செக் பண்ணிட்டு அது ஆக்டாஹெட்ரலா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். அப்ப பாருங்க இங்க என்ன சொல்லி இருந்தோம் 6 இருக்கா. அப்ப 6 பாண்ட் இருக்கு. இங்க ஆட்டம்ஸ் எத்தனை இருக்கு, xenonோட ஒரு ஆக்சிஜனும் 4 ஃப்ளூரின் தான் இருக்கு. சோ அப்ப இங்க நமக்கு 6 இருக்கு. சோ அப்ப இதை எப்படி நம்ம செப்பரேட் பண்ணலாம் 4 1ன்னு செப்பரேட் பண்ணலாம். அப்ப 4 என்னவா இருக்கும் பாண்ட் பேரு, 1 லோன் பேரா இருக்கும். சோ அப்ப பாருங்க சாரி 5 தானே, 4 plus 1 5 லோன் பேரு, 1 5 பாண்ட் பேர், ஒரே ஒரு லோன் பேர். சோ அப்ப பாருங்க 5 பாண்ட் பேர் அப்படிங்கிறது என்ன இருக்க போகுது டாமினண்டா இருக்க போகுது. ஒரே ஒரு லோன் பேர் என்ன பண்ண போகுது ரிமைனிங் எல்லாத்தையும் புஷ் பண்ண போகுது. அப்ப இது ஆக்டாஹெட்ரலா இல்லாம என்ன பண்ணுது ஸ்கொயர் பிரமிடலா மாறுது. மேல உள்ள ஒரு பாண்டை மட்டும் நம்ம என்ன பண்ண கூடாது ஷேப்ல எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும். ஓகேவா. சோ அப்ப பாத்தீங்கன்னா sp3d2 ஸ்கொயர் பிரமிடல். சோ அதான் என்னது இதோடது.
அப்போ ஆப்வியஸா இதுதான் இருக்கணும். ஆனா நம்ம என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ டிக்கு என்ன வரும், ஹைபிரிடைசேஷன் சேம் ஹாஃப். ஸோ இப்போ ஹாஃப் போட்டதுக்கு அப்புறம் என்ன, xenon சென்ட்ரல் ஆட்டம்ல வேலன்சில 8 எலக்ட்ரான் இருக்கும். அடுத்து ஃப்ளூரின் மோனோ வேலண்ட் ஆட்டம் 6 இருக்கு. ஸோ இப்போ இங்க சார்ஜ் எதுவும் இல்லை. ஸோ இப்போ 6 + 8 அப்படிங்கிறது 14. அப்போ 14 டிவைடட் பை 2 7. ஸோ இப்போ 7 ஆட்டம் இங்க என்ன ஆகல, கனெக்ட் ஆகல, 6 தான் கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ இதை எப்படி நம்ம செப்பரேட் பண்ணுவோம், 6 அப்படிங்கிறது பாண்ட் பேர், அப்ப ரிமைனிங் 1 என்னவா இருக்கும், லோன் பேரா இருக்கும். அப்ப அந்த பாண்ட் வச்சுதான் நமக்கு ஹைபிரிடைசேஷன் எல்லாமே அத ஷேப்புங்கிறத சொல்ல முடியும். அப்ப 7 இருக்கு அப்படின்னா 1 எஸ் இருக்கும், ரிமைனிங் 3 3 இருக்கும், அதாவது பியா இருக்கும். தென் இன்னும் என்ன எத்தனை வேணும், 3 வேணுமா. சோ அப்போ அத டி ல இருந்து எடுத்துக்கலாம். சோ அப்ப sp3 d3 அப்படிங்கிற ஹைபிரிடைசேஷன் இருக்கு. ஆனா 6 பாண்ட் பேர் இருக்கு. அப்ப 6 பாண்ட் பேர் இருந்ததுன்னா கிட்டத்தட்ட ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கும். ஆனா இன்னொன்னு எக்ஸ்ட்ரா வர்றதுனால என்ன பண்ணிரும், அந்த லோன் பேர் இதுக்குள்ளேயே வந்து இந்த ஆக்டாஹெட்ரலை என்ன பண்ணுது, டிஸ்டர்ப் பண்ணுது. அததான் நம்ம டிஸ்டோர்டு ஆக்டாஹெட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. சோ அப்போ அந்த ஆப்ஷன் தான் என்னது, இது. சோ அப்போ sp3 d3 இருக்குதா. சோ அப்ப டிஸ்டோர்டு ஆக்டாஹெட்ரல். சோ அப்ப இதான் என்னது ஆன்சர். சோ அப்ப இது எப்படி கொடுத்திருப்பாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆப்ஷன் 1ல கொடுத்திருக்காங்க. சோ அப்ப A யோட மேட்ச் அப்படின்னு பார்த்தோம்னா 2. தென் அதுக்கு அடுத்து B யோட மேட்ச் 1 அண்ட் C யோட மேட்ச் 4 அண்ட் D யோட மேட்ச் அப்படிங்கிறது 3. சோ இப்போ இதுதான் என்னது, ஹைபிரிடைசேஷன் அதோட ஷேப்பை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட். சோ இப்போ இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சா உங்களால என்ன பண்ண முடியும், எல்லாத்துக்கும் கால்குலேட் பண்ண முடியும். சோ இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இது அவ்வளோத்தையும் நான் கால்குலேட் பண்றேன். உங்களுக்கு நல்லா இந்த கான்செப்ட் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இதை உங்களால என்ன பண்ண முடியும், மைண்ட்லயே பண்ண முடியும். இவ்வளோ டைமும் உங்களுக்கு எடுக்காது. புரியுதா. சோ இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ.